இந்த வீடியோவில் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வந்துட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்களேன், .gov.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார போயிட்டிங்க அப்படின்னா லோட் ஆகுது. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை கொடுத்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண யூசர் அப்படின்னா ரெஜிஸ்டர்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வெப்சைட்குள்ளே போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ ஆல்ரெடி உள்ளார வந்துட்டேன். ஸோ வரல அப்படின்னா லாகினோட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அது காமிக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்பர் வந்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உள்ளார போயிடும். ஓகேவா? ஸோ போனதுக்கப்புறம் டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு போயிட்டு இந்த டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டும் கேட்டிருக்கா. ஸோ அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரண்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளார தான் போகணும். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட இதை வந்துட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அதை வந்துட்டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோடதை காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இப்போ வெளியில் வந்துடுங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா. ஓகேவா? ஸோ வெளில வந்துட்டு மறுபடியும் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ இதில் வந்துட்டு கொடுத்துருக்க உங்களோட கரெக்டாக நீங்கள் வந்துட்டு உங்களோட இது கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன இடம் அப்படிங்கிற அட்ரஸை நல்லா பார்த்துக்கிட்டு மேப்பில் போயிட்டு என்ன அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதில் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஓகே மேம், இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு 3 டாட் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாருங்களேன், பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ரெண்டும் செலக்ட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ செலக்ட் ஆகி வந்திருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுத்தோன்னா பிரிண்டர் கேட்கும். நம்மக்கிட்ட பிரிண்டர் இல்லை, நம்ம பிடிஎஃபாக தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் மேலே ஒரு 3 டாட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்திருக்கணும். வந்திருந்தது இதுவும் இருந்தது அப்படின்னா தான் நம்மளால் கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். வரல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போயிட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கா. ஸோ அதே மாதிரி சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேவ் ஆகிடும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிவிட்டு ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் இன்னும் 10 days கூட இல்லை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.